ஹாய் ஆல், இன்றைக்கி மண் சட்டியில் மணக்க மணக்க புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதில் நான் கடைசியாக ஒரு டிப்பு சொல்லியிருப்பேன், அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா புளிக்குழம்பு நல்லாவே வராது. கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு வெந்தயம் 4 போட்டு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கை நிறைய பூண்டு, அப்புறமே என்ன காய் சேர்க்க போகிறீங்களோ அது நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா புளியை கரைச்சி இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமே மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்ந்து கலரி விட்டுருங்க. இந்தமாரி பொங்கி வரும். வெளில வருமோன்னு பயமாக இருந்துச்சுன்னா இந்தமாரி கரண்டி வச்சிங்கன்னா வராது. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியில் இது தாங்க நான் சொன்ன டிப்பு. 2 துண்டு வெல்லம், இல்லை 1 போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிக்குன்னு தோணுச்சுன்னா. என்னோடது நல்லா காரமாக இருக்குது, அதனால நான் 2 துண்டு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சாப்பாடில் போட்டு பிசைஞ்சி அது கூட சுட்ட அப்பளமோ மாம்பழமோ தொட்டுக்க வச்சு சமைச்சி சாப்பிட்டிங்கன்னு வைங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் இந்த கமெண்டில் சொல்லுங்கங்க. இது தாங்க ப்ரொசீஜரு. அப்பளத்தை போட்டு மாம்பழத்தையும் சேர்த்து சாப்பாடோடு பிணைஞ்சி